ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது 2023 பிறந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே பாருங்கள், இப்போது 12 மாதம் முடிஞ்சது. இனி அடுத்து 2024 வேறு பிறக்க போகுது. இந்த 2023 கடைசியில் சனி பயிற்சி நிகழ்ந்திருக்கு. இந்த சனி பயிற்சினால் நிறைய ராசிக்காரர்கள் பலனடைஞ்சிருக்கலாம். சில ராசிக்காரர்கள் என்னடா இது கொஞ்சம் சனி பயிற்சி சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். பட் ஆனால் 2024 அதுவும் இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நியூ இயருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷமாச்சு நம்ம ஏதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடணும். ஸோ சிலர் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜெல்லாம் முடிச்சுட்டு கரியரில் எப்படியோ அடுத்த லெவலுக்கு போயிடணும், நம்ம வேறு லெவலில் ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எடுப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கும் சரி, இல்லை வீட்லேயே சும்மா இருப்பாங்க சிலர்லாம், ஆனால் திடீர்னு அதிர்ஷ்டங்கள் எங்கேயாவது இருந்து ஓடி வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த வருஷத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது, அதுவும் சில ராசிக்காரர்களும் ஓஹோ ஆகான்னு இருக்கும்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் உண்மையிலே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளோட இணைஞ்சிருக்கிற தாம்பரம் சுவாமி ஈசனேசன் அவர்கள் டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக இருக்கிறாரு. அவர்கிட்டயே நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய ஆசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, முதல்ல அவங்க எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். புது வருஷம் பிறந்திருக்கிறது. இந்த புது வருஷத்தில் முதல் மாதம் ஜனவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் மாதம் போகிறதே தெரியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மார்கழியில் ஒரு 10 நாள் போயிடும். இந்த பக்கம் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே பொங்கல் ஒரு 4 நாள் ஜம்முன்னு கோலாகலமாக போகும். ஊருக்கு போகிறது வருது, ரொம்ப மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். மன மகிழ்ச்சியாக அந்த வருஷம் எப்பொழுதுமே ஆரம்பிக்கின்ற பொழுது ரொம்ப குதூகலமாக அந்த வருஷம் அந்த ஃபஸ்ட்டு மந்த்து எப்படி இருக்கோ அதை போல் தான் அந்த மீதி 11 மாதங்களும் இருக்கும். ஆகினால இந்த ஜனவரி மந்த்து உங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக அமையட்டும். சிறப்பாக அமையணும்னா என்ன செய்யணும்? அப்போ நம்முடைய உங்கள் எல்லாருடைய ஜாதகமும் கிரக அமைப்புகளும் அது சிறப்பாக இருக்கணும். அப்போது பிளானட்ஸுடைய அமைப்பு ஜனவரி மாதம் எப்படி இருக்குது? கும்பத்தில் சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து அமைந்திருக்கிறார். இந்த சனி பெயர்ச்சி திருக்கணித பிரகாரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துடுச்சு. அப்புறம் வாக்கிய பிரகாரம் இப்போ நடந்திருக்கு. ஆக சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து 2 பஞ்சாங்கத்தின்படியும், வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் 2 பஞ்சாங்கத்தின்படியும் பெயர்ச்சி அடைந்து கும்பராசியில் நார்மல் பொசிஷன், வக்ரம் எதுவும் கிடையாது, நார்மல் பொசிஷனில் உட்காந்துருக்கார். அட் த சேம் டைம் இங்கே பார்த்திங்கன்னா குருவுடைய வீட்டில் ராகு, மீனத்தில் ராகு, அதே போல் மேஷத்தில் செவ்வாயுடைய வீட்டில் குரு பகவான் அமைந்திருக்கிறார். இந்த மாதம் ஜனவரி மாதம் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் குருவுடைய வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள். அப்போ அந்த பரிவர்த்தனை யோகம் என்பது ஒரு சிறப்பான யோகம். குரு மங்கள யோகம்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பணங்காசுகள், மங்கள விசேஷங்கள், மெயினாக திருமண தடைகள், திருமணங்கள், மங்கள நிகழ்ச்சிகள், பொண்ணு வயசுக்கு வர்றது, காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, கருத்தரிக்கிறது, அந்த மாதிரி நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் இந்த மாதம் நிறைய ஜாதகங்களுக்கு நடைபெறும். அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள். மாங்கல்ய தாரணம், கல்யாணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஏற்பாடாகலாம். அதாவது ஒரு உறுதிப்படுத்தலாம், நிச்சயப்படுத்தலாம். உங்களை வீட்டில் பெற்றோர்கள் ஒத்துக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்க போகுது. அதே போல் அந்த குருமங்கல யோகத்தை பார்த்தீங்கன்னாக்கா 1-5-9 திரிகோண தொடர்பும் அதில் இருக்குது. இதோட இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, சூரியன் புதன், சூரியன் செவ்வாய், இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரியன் செவ்வாய் குருவுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அரசு அதிகாரிகளானாலும் சரி தான், அல்ல அரசாங்கத்துக்கும் சரி தான், நாட்டுக்கும் சரி தான், ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் அங்கங்கே ஒரு யுத்தங்கள், ஒரு சின்ன சண்டை சச்சரவுகள், நல்ல சண்டை சச்சரவே இருக்கும். சின்னதாலாம் ஒன்றும் கிடையாது, நல்லா பெருசாகவே சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த குரு சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கிறதுனால ஆர்மி சம்மந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வுகள், நிறைய பணங்காசு வரவு அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் பொசிஷன்.
உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரையில் இப்போ தான் அவங்களுக்கு உண்மையான விடிவு காலம். ஏன்னா இந்த ஒரு 4 நாள் ஆகுது சமயம், ஒரு 10 நாள் ஆகுது. இப்போ தான் நான் ஊருக்கு போயிட்டு வந்து உடம்பே சரியில்லாமல் இருந்து எழுந்து இப்போ தான் நடந்து வரேன், வெளியிலே இப்போ தான் வரேன். அந்த மாதிரி ஜென்ம சனி முடிந்து பிறக்கக்கூடிய முதல் மாதம், ஜென்ம சனி முடிஞ்சு பிறக்கக்கூடிய முதல் மாதம். அப்போ நிச்சயமாக மகர ராசி என்பர்களே, அந்த சனி பகவானுடைய தொல்லைகளில் இருந்து எனக்கு தெரிஞ்சு 60% நீங்கள் விடுபட்டுருவீங்க. உங்களுக்கு இப்படி கூட நான் மாற்றி கூட சொல்கிறேனே, நான் சொல்கிற மாதிரி யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு மகர ராசி என்பரும் நீங்கள் அதாவது ஒரு ஸ்வீப்பர் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம். விலைக்கே போகாமல் அதை அப்படி வாட்ச் பண்ணுற இந்த மாதம் எவ்வளோ அப்போ வந்தது அதை மட்டும் வாட்ச் பண்ணுற ஒரு பெரிய மல்டி மில்லியனராக இருக்கலாம். அப்போ இந்த ரெண்டுக்கும் எவ்வளோ இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும், ஒரு ஸ்வீப்பர்லேருந்து ஒரு ஹையஸ்ட் பொசிஷன் வரலும், இடையில் நீங்கள் எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், உங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள், துன்பங்கள், அல்லது ஒரு வீண்படி அவமானங்கள், ஒரு தலைக்குனிவு, ஒரு வம்பு வழக்கு, ஒரு கோர்ட்டு கேஸு, ஒரு சொத்து பிரச்சனை, எந்த விஷயத்தில் நீங்கள் போய் சிக்கலை, ஒரு எதிரிகள் உருவாவது, எதிரிகளால் பிரச்சனை, மறைமுகமான பிரச்சனை, அரசாங்கத்தால் பிரச்சனை, அரசியல் தலைவர்களால் பிரச்சனை, எதிரிகளால் பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தால் பிரச்சனை, உடம்பால் பிரச்சனை, கால நேரங்களால் பிரச்சனை, இப்பணப்பிரச்சனை அல்லது கடன் பிரச்சனை, ஏமாற்றங்கள், இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளில் நீங்கள் இருந்தாலும், இப்போ தான் பாயிண்ட்டுக்கே வர, இந்த ஜனவரி மாதத்திலிருந்து அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு 60% குறைஞ்சிரும். அப்போ இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு 60%க்கு மேலே நிலையான மகிழ்ச்சி ஏற்படும். 60% துன்பம் விலகினால் அப்போ நிச்சயமாக 60% நிம்மதி கேரண்டின்னு அர்த்தம். நிம்மதியான ஒரு புதிய எதிர்காலம் ஆரம்பம் மகர ராசி அன்பர்களே. நான் தான் சொன்னேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருக்குது. அது என்ன டிசைனில் வேண்டுமானாலும் இருக்கலாம், டிசைனாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 சொன்னேன். எனக்கு தெரியாமல் குடும்ப கஷ்டங்கள் இருக்குது, குடும்ப வாழ்க்கை இருக்குது, கணவன் மனைவி இருக்குது, குடும்ப பெண்கள் இருக்காங்க, அதே போல் நிறைய செக்டர்ஸ் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் நம்ம இங்கே சொல்ல முடியாது. அப்போது உங்களுடைய கஷ்டங்கள், கடந்த கால கஷ்டங்கள், ஏமாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு 60% உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அப்போ சனி பெயர்ச்சி நடந்து ஃபஸ்ட்டு பிறக்கக்கூடிய முதல் மாதம் என்பதாலும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2வது வீட்டில் உட்கார்ந்துருக்கார். அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் ஃபண்டு ஃப்ளோ அதிகரிக்கும், பணவரவு தனவரவு அதிகமாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய 3 ஆண்டுகள் 2027 வரையிலுமே கூட மகர ராசி அன்பர்களே பணத்துக்கு கஷ்டப்பட மாட்டீங்க. அதுக்காக நாளை காலை 30 கோடி ரூபாய் கடன் நாளை காலை தூங்கி எழுந்தோடனே அடைச்சிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கலாம், 3 வருஷத்தில் அடைக்கலாம், முடிச்சிடலாம். நீங்கள் ஆனால் இந்த கடன்லேருந்து நான் மீண்டு வருவனா சாமி அப்படின்னு கேட்டாக்கா முடியும்னு நான் சொல்லுவேன். புரியுதா? அதான் இந்த கணக்கீடுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இப்படி சொல்கிறேன்? தனாதிபதி தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். இதே தனுசு ராசிக்கு சொல்ல முடியுமா? தனுசு ராசிக்கு 2ல் சனி இருந்தார், அப்போ என்ன, அங்கே தனஸ்தானத்தில் சனி இருந்தார்னா அவனுக்கு பணம் வராதுன்னு அர்த்தம். அப்போ மகரத்துக்கு மட்டும் எப்படியாது? மகரத்துக்கு அவர் ராசி அதிபதி, புரியுதா? அந்த ராசிநாதன் தனஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. 2வது அவரே தனாதிபதியாக இருக்கார். கொடுத்துட்டு போகிறாரு. என் வீட்டுக்கு கொடுறா முதல்ல சொல்வார்ல. எந்த மாதிரியான அந்த ரகசியங்கள், இந்த சூக்ஷ்மங்கள் அல்லது அந்த கணக்கீடுகள், கால்குலேஷன்ஸ்
இதை புரிஞ்சிக்க தெரியணும் மகர ராசி அன்பர்களே. அப்போ தனவரவு இருக்கும், பணவரவு இருக்கும், பண தடைகள் விலகும், பணவரவுக்கான தடைகள் விலகும். பணமே வரமாட்டேங்குது சாமி, நீண்ட நாட்களாக கொடுத்து பணங்கள் கூட ஒரு 40 லட்சம் கொடுத்துருக்கேன், ஒரு 2 கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன், ஒரு 3 கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன், பணம் வரணும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி வராத பணங்காசுகள் கூட வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே. அதே போல் சொத்து பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இட பிரச்சனைகள், டாக்குமெண்ட் ப்ராப்ளம். ஒரு இடம் விற்கணும், இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன், ஒரு 30 ஏக்கர் இருக்குது, அது ஒரு பட்டா தரமாட்டுறாங்க, ஒரு சிட்டா தரமாட்டுறாங்க, ஒரு அப்ரூவல் தரமாட்டுறாங்க, இல்லை அது ஒரு பத்திரத்தை தொலைச்சிட்ருப்பீங்க, அது விற்கிறதுல சிக்கல்கள் இருக்கும், இல்லைனா அதில் ஏதாவது ஆக்கிரமிப்புகள் இருக்கும், யாராவது ஒருத்தர் வந்து அதை ஆக்கிரமிப்பு செய்வாங்க, ஆசைப்படுவாங்க, அபகரிப்பாங்க, நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் என் டாக்குமெண்ட் எங்கே வச்சுட்டுன்னு தெரில சாமி, ஏதோ ஒரு விஷயம் நடந்து போச்சு, ஒருத்தரை மறைச்சி வச்சுக்கிட்டாரு, எரிஞ்சிட்டாரு, அவர் பேரில் உயில் எழுதிட்டாரு, என்ன ஒன்றாலும் நீங்கள் சொல்லுங்கள். அந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாம். நடக்காத விஷயங்கள் கூட நன்மையாக உங்களுக்கு நடக்கும் மகர ராசி என்பர்களே. மகிழ்ச்சியான செய்தி, மகிழ்ச்சியான செய்தி. இதை விட உங்களுக்கு நன்மை வேறு என்ன வேணும்? அப்போ வராத பணங்காசுகள், வராத சொத்துக்கள், வராத உறவுகள். என் பையன் பேசியே 2 வருஷமாக ஆகுது, 4 வருஷமாக ஆகுது. எங்கள் வீட்டுக்காரன்ட்ட பேச மாட்டேங்கிறார், மனைவி பேசலாம், போனவங்க வரல, திரும்பி வரல. பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி இடையே. அதுக்கெல்லாம் பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் இருக்குது. வசியம், மந்திரம், மாந்திரிக வசியம் பண்ணிட்டாங்க சாமி, மாந்திரிகம் வச்சிட்டாங்க சாமி, பிள்ளையை கூட்டு போயிடுச்சு. அது அப்படின்னா ஒரு குழந்தைய கூட்டு எடுத்து சாமி, பையங்க தனியாக இருக்கான், அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்கே வரமாட்டேங்கிறாரு சாமி. ஒன்றுமே கவலைப்படாதீங்க. இதெல்லாம் அன்னை வாராகி இருக்கிறாள், வாராகி அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். வாராகி வழிபாடு செய்வீர்களே ஆனால், முறையாக செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீரும். அப்போ மறைமுகமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய எதிரிகள், உயர் அதிகாரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், அல்லது வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கலகங்கள், வாக்குவாதம், வேணும்னே உங்களை பற்றி அவப்பெயர் அபாண்டமாக ஒரு பழி சொல்கிறது. எப்படி அபாண்டமாக ஒரு பழி சொல்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் ஒன்றும் கவலை வேண்டாம். மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு கூட இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நன்மை நடைபெறும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி மாதம் ஒரு புதிய வாழ்க்கை உருவாகும், அல்லது ஒரு புதிய வரவு இருக்கும். ஏதேனும் ஒரு புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள், அல்லது முன்பின் தெரியாதவர்கள் மூலம் நல்ல வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையை சார்ந்தவங்க, பெரிய திரை, சின்ன திரையை சார்ந்தவங்க, சேட்டலைட் சேனல் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மீடியா துறையை சார்ந்தவங்க, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, கனிம வளங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. ஏன்னா அந்த செவ்வாய் புதன் சூரியன் காம்பினேஷன் தான் நான் எடுக்கிறேன். அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள், உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க, காவல்துறை அதிகாரிகள், அதே போல் சோஷியல் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு கவர்னர் போஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க, ஒரு செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி போன்ற உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் மகர ராசி அன்பர்களே. அதே போல் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். வேலையில் நிறைய இடமாற்றங்கள் வரும். கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப் எல்லாத்துலேயுமே
நிறைய இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் மகர ராசி அன்பர்களே, வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். வருமானங்கள் அதிகரிக்கும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் தீரும். குடும்ப பிரச்சனைகள் தீரும். புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் நல்ல வருமானம் இருக்கும். தொழில் சிறந்து விளங்கும். பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். ஆக எப்படி பார்த்தாலும் நிறைய 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 விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ மகர ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் சிறப்பானதாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.